வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது 12ஆம் வகுப்புக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஓகேங்களா, 12வது வகுப்பில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வினா வங்கி ஓகேங்களா, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், டெட்டில் அழகாக கிளியர் பண்ணிடலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம் ஓகேங்களா. பாருங்கள், இந்திய வரலாறு ஓகேங்களா, இந்திய வரலாறு புது புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் ஓகேங்களா. பாருங்கள், கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா. கொஷின் நம்பர் 1, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்த ஆண்டு 1869. எவ்வளவு? 1869. அப்போ காந்தி பிறப்பு சூயஸ் கால்வாய் திறப்பு ஓகேங்களா. காந்தி பிறப்பு சூயஸ் கால்வாய் திறப்பு. அடுத்து பாருங்க, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய ஆண்டு. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய ஆண்டு ஓகேங்களா 1915. அடுத்து பாருங்க, காந்தியின் அரசியல் குரு ஓகேங்களா கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியடிகள் சமர்பதி ஆசிரமத்தை நிறுவிய இடம். காந்தியடிகள் சமர்பதி ஆசிரமத்தை நிறுவிய இடம் அகமதாபாத். ஆன்சர் சி, அகமதாபாத். காந்தியடிகளால் நடத்தப்பட்ட சம்பாரான் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1917. கொஸ்டின் நம்பர் 6 ஓகேங்களா. சம்பாரான் பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ளது. எந்த மாநிலம்? பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ளது. சம்பாரான் மாவட்டத்தில் இருந்து விவசாயிகள் டேஸ் பங்கு நிலத்தில் கரு நிலச்சாயத்தை விளைவிக்க கட்டாயப்படுத்தினர் அப்படின்னா ஓகேங்களா 20ல் 3 பங்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சம்பாரான் போராட்டத்தை பற்றி ஆராய ஆங்கில அரசால் அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்றவர். ஆங்கில அரசால் அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெறுபவர் காந்தியடிகள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், அகமதாபாத் மில் பணியாளர்களை காந்தி எத்தனை சதவீத ஊதிய உயர்வு கோரி போராடுமாறு ஓகேங்களா அறிவுறுத்தினார் அப்படின்னா 30% ஊதியம் ஓகேங்களா உயர்வு கோரி போராடினார். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10, கேதா போராட்டக்காரர்கள் இந்திய பணியாளர்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருந்த யாரிடம் உதவி யார்கிட்ட கோரினாங்க? வல்லபாய் படேல். அடுத்து பாருங்க, கேதா சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஓகேங்களா. கேதா சத்தியாகிரகம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1918. அடுத்து பாருங்க, இந்திய பணியாளர் சங்கத்தை தொடங்கியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய பணியாளர் சங்கத்தை தொடங்கியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய பணியாளர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1905. இந்திய பணியாளர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1905. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள், பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்கள் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மதம் சார்ந்த அமைப்பு இந்திய பணியாளர் சங்கம். இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் பூனா ஓகேங்களா. எங்கே? பூனா. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 16 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஓகேங்களா. இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் ஜேம்ஸ் போர்ட் ஓகேங்களா. இந்தியாவுக்கான அரசு பிரதிநிதி எட்வின் மாண்டேகு இந்தியாவுக்கான அரசியல் சாசன மாற்றங்களை அறிவித்தனர். சரி. 2, அவையே பின்னர் 1919 இந்திய கவுன்சிலிங் சட்டம் என்று அழைக்கப்பட்டன. மாகாண சட்டப்பேரவை பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் விரிவுபடுத்த இந்த சட்டம் வகை செய்தது. சரி. இரட்டை ஆட்சியின் கீழ் மாகாண அரசுகளுக்கு நிர்வாகத்தில் அதிக பங்கு வழங்கப்பட்டது. சரி. அடுத்து பாருங்கள், 4வது, மத்திய சட்டப்பேரவையில் இருந்து 144 மொத்த உறுப்பினர்களில் 41 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் ஓகேங்களா. மாநிலங்களில் என்றழைக்கப்படும் மேலவையில் ஓகேங்களா
60 உறுப்பினர்களில் 26 நபர்கள் நியமன உறுப்பினர்களாக இருந்தனர். ஓகேங்களா, இதுவும் சரி. அப்போ கீழ்கண்டவற்றில் அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து 17. மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்த விவாதிக்க காங்கிரஸ் சிறப்பு கூட்டம் நடைபெற்ற இடம். மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்த விவாதிக்க காங்கிரஸ் சிறப்பு கூட்டம் நடைபெற்ற இடம் 1918 மும்பை. ஆன்சர் பி, மும்பை. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். ஓகேங்களா, வடமேற்கு பார்த்தீங்கன்னா ஆதி தர்ம இயக்கம். அப்போ 3, ஓகேங்களா. வேறு அடுத்தது மேற்கிந்தியாவில் பார்த்தீங்கன்னா சத்யோசத் இயக்கம். அப்போ 1, அடுத்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்தியாவில் ஓகேங்களா நாம சூத்ரா இயக்கம். அப்போ 4, ஓகேங்களா. அடுத்து தென்னிந்தியாவில் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் 2. மறுபடியும் பாருங்கள், வடமேற்கு ஆதி தர்ம இயக்கம், மேற்கு இந்தியா சத்யோஜோதக் இயக்கம், கிழக்கிந்தியா நாமசூத்ரா இயக்கம், தென்னிந்தியாவில் திராவிட இயக்கம். அப்போ ஆன்சரு 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சீதா சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஜோதிராவ் பூலேவின் ஓகேங்களா, அதாவது குலாம்கிரி புத்தகம் வெளியான ஆண்டு. ஜோதிராவ் பூலேவின் குலாம்கிரி புத்தகம் வெளியான ஆண்டு 1872. 1872. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் பெரியார். ரவுலட் சட்டம் அல்லது இதுக்கு கருப்பு சட்டம் என்று பெயர் இயற்றப்பட்ட ஆண்டு. ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919 மார்ச். ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1919. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 22. எந்தவித நீதிமன்ற விசாரணையும் இன்றி எவரையும் சிறையில் அடைக்கும் அரசுக்கு அதிகாரம் அளித்த சட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா எந்தவித நீதிமன்ற விசாரணையுமின்றி எவரையும் சிறையில் அடைக்கும் அரசுக்கு அதிகாரம் அளித்த சட்டம் ரவுலட் சட்டம். ஆன்சர் டி, ரவுலட் சட்டம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள், 1. ரவுலட் சட்டத்தை காந்தியடிகள் நிறுவிய சத்தியாகிரக சபை முதலாக மீறுவது என்று முடிவெடுத்தது. சரி. அடுத்து பாருங்கள், 2. பழைய முறை கைவிடப்பட்டு தொழிலாளர்கள், கைவினை கலைஞர்கள், விவசாயிகள் ஆகியோரின் பெரும் பங்கேற்புடன் சத்தியாகிரகம் என்ற ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது. சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காதி இதன் அடையாளமாகவும் பின்னர் தேசியவாதிகளின் உடையாகவும் மாறிப்போனது. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்றிணைக்க கிலாபத்தையும் இத்துடன் இணைத்தனர். இதுவும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது 14 மார்ச் ஏப்ரல் மாதங்களில் ரவுலட் சட்டத்துக்கு எதிரான ஓகேங்களா வேலை நிறுத்தத்தை கடைபிடிக்குமாறு காந்தியடிகள் அழைப்பு விடுத்தார். இது அனைத்துமே சரி. ஆன்சர் ஏ, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1919 ஏப்ரல் 3. 1919 ஏப்ரல் 3. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 25. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து தனக்கு வழங்கப்பட்ட அரசு பட்டத்தை துறந்தவர் 1919 யார் திறந்தாங்கன்னா ஓகேங்களா ரவீந்திரநாத் தாகூர். என்ன பட்டம் அப்படின்னு கேட்டாங்களா, நைட்வுட் பட்டத்தை துறந்தார். ஆனால் காந்தியடிகள் எதை திறந்தார் பார்த்தீங்கன்னா ஹெய்சார் இ ஹிந்து. அப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து ஓகேங்களா பட்டத்தை துறந்தவர் ரவீந்திரநாத் தாகூர். அந்த பட்டத்துக்கு பேர் நைட்வுட்டு. அதே மாதிரி காந்தியடிகள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து பட்டத்தை துறந்தார். அது என்ன பட்டம்னா ஹெய்சார் இ ஹிந்து. அடுத்து பாருங்கள், கிலாபத் பஞ்சாப் கொடுமையின் காரணமாக உதயமான இயக்கம். கிலாபத்து பஞ்சாப் கொடுமையின் காரணமாக உதயமான இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம். ஆன்சர் டி, ஒத்துழையாமை இயக்கம். அடுத்தது 28. ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக யார்? மைக்கேல் ஓ டயரை லண்டனில் ஓகேங்களா காக்ஸ்டன் அரங்கில் படுகொலை செய்தவர்.
ஜாலின் வாலாபாய் படுகொலைக்கு காரணமான மைக்கேல் ஓ டயரை லண்டனில் காக்ஸ்டன் அரங்கில் படுகொலை செய்தவர் யாருன்னா உதயம் சிங். யார்? உத்தம் சிங். அடுத்து 29 ஜாலின் வாலாபாய் படுகொலைக்கு காரணமான ஓகேங்களா மைக்கேல் ஓ டயரை லண்டனில் ஓகேங்களா காக்ஸ்டன் அரங்கில் படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு ஓகேங்களா 1940 மார்ச் 30. 1940 மார்ச் 30. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 30. ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் ஓகேங்களா தொடங்க முடிவு செய்த ஆண்டு. ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்க முடிவு செய்த ஆண்டு 1920 ஆகஸ்ட் 31. அடுத்து 31வது கொஸ்டின். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியான அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நீதிமன்றங்களை புறக்கணிக்கும் திட்டத்தை எங்கு கூடி அனைத்து கட்சிகள் கூட்டமும் முடிவு செய்தது அப்படின்னா அலகாபாத்தில். ஆன்சர் டி, அலகாபாத்து. அடுத்து 32 காலனி ஆதிக்க அரசுடன் ஒத்துழையாமையை கடைபிடிப்பது என்ற காந்தியடிகள் யோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் எங்கு நடந்த காங்கிரஸ் சிறப்பு அமர்வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? கல்கத்தா. ஆன்சர் பி, கல்கத்தா. 33வது கொஸ்டின். காலனி ஆதிக்க அரசுடன் ஒத்துழையாமையை கடைபிடிப்பது என்ற காந்தியடிகள் யோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் எப்போது நடந்த காங்கிரஸ் சிறப்பு அமர்வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1920 செப்டம்பர். 1920 செப்டம்பர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 34. கொஸ்டின் நம்பர் 34 பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பள்ளி, கல்லூரிகள், நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள், சட்டப்பேரவைகள் அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், அரசு வழங்கிய பட்டங்களை விருதுகளையும் திரும்ப ஒப்படைப்பது ஆகியவை ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்க்கப்பட்டன. சரி. அடுத்து பாருங்கள். தேசிய பள்ளிகள், பஞ்சாயத்து ஆகிய அமைக்கப்பட்டு சுதேசி பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும். ஓகேங்களா, இதுவும் சரி. அடுத்து பாருங்கள். வரிகோடா இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம் போன்ற பல இயக்கங்களை பின் இந்த போராட்டத்தில் இணைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. சரி. அடுத்து பாருங்கள். இந்த தீர்மானங்கள் 1920ஆம் ஆண்டு ஓகேங்களா ஜேத்பூரில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது தவறு. அப்போ ஆன்சரு சி 4 மட்டும் தவறு. 35 மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டி அங்கீகரித்து அமைப்பிற்கு வகை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காங்கிரஸ் அமர்வு 1920 நாக்பூர் காங்கிரஸ் அமர்வு. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 36. வெல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு. வெல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு 1921. கொஸ்டின் நம்பர் 37. இந்தியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் பின்பற்றினால் எத்தனை ஆண்டுகள் சுயராஜ்யத்தை பெற்றுத் தருவதாக காந்தியடிகள் உறுதி கூறினார்? ஓகேங்களா, 1 ஆண்டுகள். ஆன்சர் டி, 1 ஆண்டுகள். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 38 பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒத்துழையாமை இயக்கம் ஆந்திர விவசாயிகள் ஜாமீன்தாரர்களுக்கு வழங்க வேண்டிய வரிகளை நிறுத்தி வைத்தனர். ஓகேங்களா, சரி. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா, சிராலா பெரலப் பகுதியைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் வரி செலுத்துமாறு ஓகேங்களா கூட்டமாக நகரங்களில் காலி செய்தனர். இதுவும் சரி. அடுத்து சி ராஜா, எஸ் சத்தியமூர்த்தி, தந்தை ஈவே ரா பெரியார் ஓகேங்களா ஆகிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஓகேங்களா ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தப்பட்டது. கேரளாவில் ஓகேங்களா ஜென்மிக்கி மக்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினர். இதுவும் சரி. 4 அரசு 7 நாட்களுக்குள் பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு சிறை கைதிகளை விடுதலை செய்யாவிட்டில் ஓகேங்களா பார்த்தலோவில் வரிகோடா பிரச்சாரங்கள் உட்பட சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கப் போவதாக காந்தியடிகள் பிப்ரவரி 1922 அறிவித்தார். இதுவும் சரி. அப்போ கொஷினு அனைத்தும் சரி. 39 ஒத்துழையாமை இயக்கத்தின் ஓகேங்களா கரையோர ஆந்திராவின் ராம்பா பகுதிகளில் யார் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது? ஓகேங்களா, அல்லூரி சீதாராமராஜ். அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 40.
காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற காரணமாக அமைந்த சௌரி சௌரா நிகழ்ச்சி நடைபெற்ற ஆண்டு. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற காரணமாக அமைந்த சௌரா நிகழ்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1922 பிப்ரவரி 5. 1922 பிப்ரவரி 5. அடுத்து பாருங்கள், சௌரா என்ற கிராமம் அமைந்துள்ள மாநிலம். சௌரா என்ற கிராமம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். சௌரா நிகழ்ச்சியின் போது எரித்து கொல்லப்பட்ட காவலர்களின் எண்ணிக்கை. சௌரா நிகழ்ச்சியின் போது எரித்து கொல்லப்பட்ட காவலர்களின் எண்ணிக்கை 22. பாருங்கள், 43. சௌரா நிகழ்ச்சியின் காரணமாக ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் திரும்ப பெறுவதற்கு கூறிய முடிவை எங்கு நடத்தப்பட்ட கூட்டத்தில் காங்கிரஸ் செயற்குழு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஓகேங்களா, பர்தோலி. ஆன்சர் பர்தோலி. சௌரா நிகழ்ச்சியின் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? எத்தனை ஆண்டு? 6 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 45. சுயராஜ்ய கட்சியில் தமிழ்நாட்டிலிருந்து இணைந்த முக்கிய தலைவர்கள். சுயராஜ்ய கட்சியில் தமிழ்நாட்டிலிருந்து இணைந்த முக்கிய தலைவர்கள் சத்தியமூர்த்தி. ஆன்சர் பி, சத்தியமூர்த்தி. சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர்கள் சித்தராஞ்சல் தாஸ், மோதிலால் நேரு. அப்போ ஆன்சர் ஆ மற்றும் ஆ. ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். 47. மத்திய சட்டப்பேரவை 110 இடங்களில் நடத்தப்பட்ட தேர்தலில் சுயராஜ்ய கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? மத்திய சட்டப்பேரவை 101 இடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் சுயராஜ்ய கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? 42 இடங்களில் வெற்றி பெற்றது. அடுத்து பாருங்கள், ஓகேங்களா. 48. மதவாத போக்கு ஓகேங்களா அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் நோக்கில் காந்தியடிகள் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார்? 21 நாட்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 49. கொஸ்டின் நம்பர் 49. லாலா லஜபதி ராய் கொலைக்கு காரணமாக இருந்த ஆங்கில அதிகாரி. அதை பார்த்தீங்கன்னா, லாலா லஜபதி ராய் கொலைக்கு காரணமாக இருந்த ஆங்கில அதிகாரி யாருன்னா சாண்டர்ஸ். யார்? சாண்டர்ஸ். லாலா லஜபதி ராய் ஓகேங்களா கொல்லப்பட்ட இடம் லாகூர். லாலா லஜபதி ராய் கொல்லப்பட்ட இடம் லாகூர். மத்திய சட்டப்பேரவை அரங்குகள் பகவத் சிங்குக்கும் படுகோசு தத்துவத்துக்கும் படுகேஸ் தந்தும் வெடிகுண்டு வீசிய ஆண்டு. மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள் பகவத் சிங்கும் படுகோசும் தத்துவமும் வெடிகுண்டு வீசிய ஆண்டு 1929 ஏப்ரல் 8. சைமன் குழு எதிர்க்க எங்கு நடந்த வருடாந்திர காங்கிரஸ் மாநாட்டிற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? அது பார்த்தீங்கன்னா, சைமன் குழு எதிர்க்க எங்கு நடந்த வருடாந்திர காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா கல்கத்தா. ஆன்சர் சி, கல்கத்தா. சைமன் குழு இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு 1927. சைமன் குழு இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு 1927. கொஸ்டின் நம்பர் 54. 1928 கல்கத்தா மற்றும் 1929 நடந்த காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர்கள் முறையே. 1928 கல்கத்தாவில் ஓகேங்களா மோதிலால் நேரு, 29 ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் ஏ. முழுமையான சுதந்திரம் அடைவது என்ற தீர்மானம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? முழுமையான சுதந்திரம் அடைவது என்ற தீர்மானம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. பூர்ண சுயராஜ்யம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1929 டிசம்பர் 31. 1929 டிசம்பர் 31. 57வது கொஸ்டின். பூர்ண சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எந்த நாள் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டது? 1930 ஜனவரி 26. அடுத்து 58வது கொஸ்டின். சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியடிகள் தலைமையில் தொடங்கப்படும் என அறிவித்த காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் லாகூர். ஆன்சர் பி, லாகூர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 59.
உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தி தலைமையில் நடைபெற்ற தண்டி யாத்திரை மொத்த தொலைவு. உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தி தலைமையில் நடைபெற்ற தண்டி யாத்திரை மொத்த தொலைவு எவ்வளவு? 375. தண்டி யாத்திரையின் போது ஓகேங்களா உடன் சென்றவர்கள் எத்தனை பேர் காந்தியுடன் சென்றாங்க? 78 பேர். அடுத்தது, சமர்பதி ஆசிரமத்திலிருந்து தொடங்கிய தண்டி யாத்திரை எத்தனையாவது நாள் தண்டியை சென்றடைந்தது? எத்தனை ஆண்டு தண்டியை சென்றடைந்தது? 25 நாட்கள். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தண்டியில் ஒரு பிடி உப்பை கையில் அள்ளி உப்புக்கு வரி செலுத்த சட்டத்தை தவிடுபொடியாக்கிய ஆண்டு 1930 ஏப்ரல் 6. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 4. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா திருச்சிராப்பள்ளி. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிய நாள் ஓகேங்களா 1930 ஏப்ரல் 13. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் முடிவுற்ற நாள் 1930 ஓகேங்களா ஏப்ரல் 28. ஓகேங்களா. சட்டமறுப்பு இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒப்பந்தம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ஓகேங்களா 1931 மார்ச் 5. காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1931 மார்ச் 5. அடுத்து பாருங்க 69வது கொஸ்டின். சட்டமறுப்பு இயக்க போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட காந்தியடிகள் விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு. சட்டமறுப்பு இயக்கம் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட காந்தியடிகள் விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு 1931 ஜனவரி 31. இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பாக கலந்து கொண்ட ஒரே பிரதிநிதி யார்? காந்தியடிகள். இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பாக கலந்து கொண்ட ஒரே பிரதிநிதி காந்தியடிகள். காந்தி இர்வின் ஒப்பந்தம் எங்கு நடந்த காங்கிரஸ் மாநாட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை எங்கு நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு ஏற்றுக்கொண்டது? லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொண்டது. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 72. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள் ஓகேங்களா. எல்பின்ஸ்டன் ஓகேங்களா கல்லூரியில் சேர்ந்த அம்பேத்கர் கல்வி உதவித்தொகை பெற்று 1912 பட்டதாரி ஆனார். ரைட்டு. பரோடா அரசரின் கல்வி உதவித்தொகை பெற்று அவர் அமெரிக்கா சென்று பட்டமேற்படிப்பு பட்டயத்தையும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெற்றார். சரி. அடுத்து 3வது கொஸ்டின். சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளுக்கு அவர் லண்டன் சென்றார். 1916 மானிடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவில் ஜாதிகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தார். சரி. அடுத்து பாருங்க. இந்த கட்டுரையின் பின்னர் அரிய இந்திய புத்தகம் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டது. ஓகேங்களா. அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க. அதாவது மூக் நாயக் அப்படின்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவர். மூக் நாயக் என்றது வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் எனும் பத்திரிகையை தொடங்கியவர் அம்பேத்கர். யார்? அம்பேத்கர். அடுத்து பாருங்க. ஓகேங்களா. பகிஷ்கிரித் ஓகேங்களா கிடாகரிணி சபை தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு தொடங்கியவர் யாருன்னா அம்பேத்கர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 75. கொஸ்டின் நம்பர் 75 பாருங்கள். மகத் சத்தியாகிரகத்தை நடத்தியவர் அம்பேத்கர். அடுத்து பாருங்கள். வகுப்பு வாரிய தொகுப்பு ஒதுக்கீடு குறிப்பிட்ட பிரிட்டிஷ் அரசு அறிவித்த ஆண்டு. பிரிட்டிஷ் அரசு
அறிவித்த ஆண்டு. எப்போ அறிவித்தாங்கன்னா 1932. 74வது கொஸ்டின். தீண்டத்தகாதவருக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டதை தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்க்க போவதாக அறிவித்த காந்தியடிகள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய இடம். உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய இடம் ஏறுவாடா சிறை. எந்த இடம்? ஏறுவாடா சிறை. 78. வகுப்புவாத தொகுதி தொடர்பாக அம்பேத்கர் காந்தி இருவருக்கிடையே நடைபெற்ற ஒப்பந்தம். அதாவது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஓகேங்களா இருவருக்கும் இடையே நடைபெற்ற ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். ஆன்சர் ஏ, பூனா ஒப்பந்தம். அடுத்து பாருங்கள் 79. அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கிய ஆண்டு 1937. அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கிய ஆண்டு 1937. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 80. ஓகேங்களா அம்பேத்கர் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு தொடங்கிய ஆண்டு 1942. அடுத்து பாருங்கள் ஆங்கில அரசியல் பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவில் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1942. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 82. கொஸ்டின் நம்பர் 82 பாருங்கள். பஞ்சாப் ஓகேங்களா பஞ்சாப் அப்படின்னா ஓகேங்களா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அப்போ 6. அடுத்து பார்த்தீங்கன்னா சௌரிச்சாரா ஓகேங்களா சௌரிச்சாரானால தான் ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டது. 5. அடுத்து பாருங்கள் தண்டிங்கிறது சட்ட மறுப்பு இயக்கம். 4. ஓகேங்களா அடுத்து கமா சம்பாரான் அப்படிங்கிறது 7. அவுரி ஓகேங்களா விவசாயிகள் இயக்கம். அப்போ 7. பாருங்கள் கேத்தாங்கிறது விவசாயியின் சத்தியாகிரகம். 1 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அப்படிங்கிறது பருத்தி ஆலை தொழிலாளர் சத்தியாகிரகம். 2 கமா. அடுத்தது மகத் அப்படிங்கிறது மகத் சத்தியாகிரகம். அப்போ இதுக்கு ஓகேங்களா 3. அப்போ இதுக்கு ஆன்சரு 6 கமா 5 கமா 4 கமா 7 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் இதுக்கு சி. அடுத்து பாருங்கள் ஓகேங்களா 83வது கொஸ்டின். இந்திய பொது உடைமை கட்சி சோவியத் யூனியனில் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய பொது உடைமை கட்சி சோவியத் யூனியனில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1920. 84வது கொஸ்டின். இந்திய பொது உடைமை கட்சியின் ஓகேங்களா உஸ்பெஸ்கிஸ்தானில் ஓகேங்களா தாஸ்கண்டில் தொடங்கியவர்களில் பொருந்தாதவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்சிங். ஆன்சர் சி, பகவத்சிங் தான் அந்த இதில் பொருந்தலை. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 85. அதை பார்த்தீங்கன்னா கழகம் விளைப்பதற்காக இந்தியாவுக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் இயங்கதாரனான ஓகேங்களா பேல்ஸ்விக்குள் வந்துள்ளனர் என கூறி அவர்களை ஆங்கில அரசு கைது செய்த ஆண்டு. 1921 ஜூன் 3. பொது உடைமை கட்சியினர் மீதான மீரட் சதி வழக்கு மற்றும் கான்பூர் சதி வழக்கு குற்றம் சுமத்தப்பட்ட ஆண்டு. அப்போ மீரட் சதி வழக்கு 1924 ஓகேங்களா கான்பூர் சதி வழக்கு 1929. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து 87. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் முறைப்படி எங்கு எப்பொழுது தொடங்கப்பட்டது? மும்பையில் 1925. மும்பையில் 1925. பாருங்கள் அடுத்தது 88வது கொஷின். 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டன? இந்திய தண்டனை சட்டம் 121A. இந்திய தண்டனை சட்டம் 121A. அடுத்து பாருங்கள் ஓகேங்களா கான்பூர் சதி வழக்கை விசாரித்த நீதிபதி ஓகேங்களா ஓகேங்களா ஹோம்ஸ். யார்? ஹோம்ஸ். விசாரித்த நீதிபதி ஹோம்ஸ். அடுத்து 90வது கொஸ்டின். சௌரி சௌரா வழக்கில் தொடர்பான ஓகேங்களா தொடர்பு கொண்டவர்களுக்காக குற்றம் சாட்டப்பட்ட 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்த பிரசித்தி பெற்றவர் ஓகேங்களா இவரோ ஹோம்ஸ் தான் தண்டனை அறிவிச்சிருக்கிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 91வது கொஸ்டின் நம்பர் 91. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட
கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள், கான்பூர் சதி வழக்கு ஆரம்பத்தில் 13 பேர் மீதான குற்றம் சுமத்தப்பட்டு ஓகேங்களா எம்என் ராய் ஓகேங்களா முசாபாத் அகமது சௌகத் ஓகேங்களா உஸ்மானி ஓகேங்களா குலாத் கிசாய் எஸ்ஏ டாங்கோ எம் சிங்காரவேலன் ஓகேங்களா ஆர்எல் சர்வா நளினி குப்தா சாருத்தீன் ஹாசன் ஓகேங்களா எம்ஆர்எஸ் வேலாயுதன் டாக்டர் மணிலால் சம்பூர்ண நந்தா சத்ய பக்தா இவை எல்லாமே ஓகேங்களா இவை எல்லாமே. அடுத்தது, குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர்களில் 8 பேர் மீதான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு எம்என் ராய் முசாபர் அகமது எஸ்ஏ டாங்கோ நளினி குப்தா குலாம் ஹைசின் ஓகேங்களா சிங்காரவேலர் சௌகத் அஸ்மனி ஆர்எல் சர்மா குலாம் ஹைசின் அரசு தரப்பட்ட சாட்சிகள் ஆறு அப்ரூவரானவர் மாறிவிட்டதால் அவர்கள் விடுவிக்கப்பட்டன. இதுவும் சரி. அடுத்து பாருங்க, என்எம் ராவ் எம்என் ராவ் ஆர்எல் சர்மா ஆகியோர் முறையே ஜெர்மனியிலும் பாண்டிச்சேரியிலும் இருந்து நேரில் வரவழைக்காமல் குற்றப்பத்திரிகைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதுவும் சரி. சிங்காரவேலர் மோசமான உடல்நிலை காரணமாக பிணையில் விடுவிக்கப்பட்டார். கடைசியில் அந்த பட்டியலில் 4 மட்டுமே எஞ்சி இருந்தன. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 192. கொஸ்டின் நம்பர் வெறும் 92. 1925 ஓகேங்களா இந்தியாவெங்கிலும் இருந்து வந்திருந்த பல்வேறு கம்யூனிஸ்டுகளில் குழுக்களின் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து கலந்து கொண்டவர் எம் சிங்காரவேலன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எம் சிங்காரவேலன் யாருடைய இணைந்து தென்னிந்தியா பல தொழிற்சங்கங்களை தோற்றுவித்தார்? திருவி கல்யாண சுந்தரம். எம் சிங்காரவேலனார் யாருடன் இணைந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை தோற்றுவித்தார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரம். 94. இந்தியாவில் முதலில் மே தினம் அதாவது உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்ட நாள் எப்போ? 1923 முதல் தான் மே தினம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 95. இந்தியாவின் முதலில் மே தினத்தை கொண்டாடியவர் எம் சிங்காரவேலன். 1928 தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தத்தை ஏற்பாடு செய்ததில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா எம் சிங்காரவேலன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 97. மீரட் சதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு. மீரட் சதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு 1929 ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி 1928 நடத்திய போராட்டத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் ஜனல் ஆலை வேலை நிறுத்தம். ஆன்சர் டி, வங்காளத்தில் ஓகேங்களா ஜனல் ஆலை வேலை நிறுத்தம். 99. கம்யூனிஸ்ட் செயல்பாடுகளை பரவுவதை தடுக்க ஆங்கில அரசு ஓகேங்களா தொந்தரவுதார சட்டம் ஓகேங்களா அதாவது தொண்டராக சட்டம், பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா ஆகிய பெரு சடங்குகளை இயற்ற ஆண்டு எந்த ஆண்டு? 1928. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 100 ஓகேங்களா. மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் யாரு? KM நரிமன். சரி. MC சக்லா இவர் 2 பேருமே ஆ மற்றும் ஆ. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். மீரட் சதி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் 1933 ஜனவரி 16. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை ஓகேங்களா கட்டியமைக்க உதவுவதற்கான பிரிட்டானியா கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பப்பட்டவர்களில் பொருந்தாதது யாருன்னா ரோமன் ரேலண்ட். அடுத்தது, மீரட் சதி வழக்கில் தண்டிக்கப்பட்ட 72 பேர்களின் தண்டனைகளை வெகுவாக குறைக்கப்பட்ட நாள் எப்போ குறைச்சிருக்கிறான்னா 1933 ஜூலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 104 ஓகேங்களா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஓகேங்களா. பாருங்கள், கிஷன் சிங் தகப்பனார் ஓகேங்களா வித்யாவதி கவுர் தாயார் ஆகியோரின் மகனாக பகவத் சிங் தற்போதைய இந்திய பகுதியான பஞ்சாபில் ஓகேங்களா லாயல்பூர் மாவட்டத்தில் ஓகேங்களா ஜார்ன்வாலா
என்ற இடத்தில் 1907 செப்டம்பர் 28 பிறந்தார். செப்டம்பர் 28 பிறந்தார். சரி, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பகவத்சிங்கு 14 வயதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நிகழ்ந்தது. பகவத்சிங்கின் 14 வயதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தது. அப்போ பகவத்சிங்கு 14 வயது இருக்கும்போது தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தது. சரி, ஓகேங்களா. அவர் இளமை கால முதலே, ஓகேங்களா, நௌஜவான் பாரத் சபா இந்துஸ்தான் ரிபப்ளிக் தன்னை இணைத்து கொண்டார். இதுவும் சரி, ஓகேங்களா. இதில் நௌஜவான் பாரத் சபா ஜோ கேஷ் சட்டர்ஜி, சச்சின் சன்யால் ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்டது. இது அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், நான் நாத்தியனாக இருக்கிறேன் என்ற நூலை எழுதியவர் பகவத்சிங். நான் நாத்தியனாக இருக்கிறேன் என்ற நூலை எழுதியவர் பகவத்சிங். கொஸ்டின் நம்பர் 106 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 106, இந்துஸ்தான் ரிபப்ளிக் அமைப்பின் பெயரை பகவத்சிங் இந்துஸ்தான் சோசலிஸ்ட் பப்ளிகேஷனாக என்று பெயர் மாற்றம் ஆண்டு 1928 பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது ரஷ்யாவில் ஆகஸ்ட் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. ரஷ்யாவில் ஆகஸ்ட் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1917. அடுத்து பாருங்கள், பகவத்சிங் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய ஆண்டு. பகவத்சிங் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய ஆண்டு 1929. பாருங்கள், 109வது கொஸ்டின், இரண்டாவது லாகூர் சதி வழக்கில் பகவத்சிங்கை சேர்ந்து கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்த்தை கைது செஞ்சுருக்காங்க? 21 பேர்த்தை கைது செஞ்சுருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 110வது கொஸ்டின், ஓகேங்களா. 119வது கொஸ்டின், ஓகேங்களா. இரண்டாவது லாகூர் சதி வழக்கு கைது செய்யப்பட்ட சிறையில் 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர், ஓகேங்களா. ஜதீந்திர நந்தாஸ். அடுத்தது 111, இரண்டாவது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் வழக்கில், ஓகேங்களா, பகவத்சிங், சுகதேவ் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நாள், ஓகேங்களா, 1930 அக்டோபர் 7, ஓகேங்களா. அடுத்து பார்த்துங்க, புரட்சி ஓங்குக என்று முழங்கியவர் பகவத்சிங்கு. 111வது கொஸ்டின், ஓகேங்களா. பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் லாகூரில், ஓகேங்களா, சாண்டர்ஸினை கொன்றது. சரி. 1928 டிசம்பர் மாதத்தில் லாலா லஜபதி ராய் மீது, ஓகேங்களா, கொடுத்தும் தாக்குதல் நடத்தியதற்கு அதனை தொடர்ந்து அவரது மரணத்திற்கு பொறுப்பான லாகூர் காவல்துறை கண்காணிப்பாளரான ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டுக்கு பதில் தவறலாக சாண்டர்ஸ் பலியானார். இதுவும் சரி. பாருங்கள், 3, 1929 டிசம்பரில் இர்வின் பிரபு 1926 வைசிராக இருந்தவர் பயணம் செய்து கொண்டிருந்த ரயிலை கொளுத்தும் முயற்சி ஈடுபட்டனர். இதுவும் சரி. அடுத்து 1930ஆம் ஆண்டில் பஞ்சாபிலும் உத்தரப்பிரதேசத்திலும் இது போன்ற எண்ணற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரி. சிட்டாங் பாருங்கள், சிட்டகாங் ஆயுத படத்தளத்தில் துணிகரமாக தாக்கியதன் மூலம் இளம் நெஞ்சங்களுக்கு தேசபக்தியை, ஓகேங்களா, செய்தவர் யார் அப்படின்னா கல்பனா தத்து. யார்? கல்பனா தத்து. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 115, ஓகேங்களா. சிட்டகாங் ஆயுத படை தாக்குதலில் புரட்சிகர தலைவர் யாருன்னா சூர்யா சென். புரட்சிகர தலைவர் யார்? சூர்யா சென், ஓகேங்களா. சிட்டகாங் ஆர்மரி ரெய்டர், ஓகேங்களா, ரிமைனஸின் என்ற நூலை சுயமரியாதை எழுதியவர் யார் அப்படின்னா கல்பனா தத்து. இந்திய குடியரசு இராணுவம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யாருன்னா, ஓகேங்களா, சூர்யா சென். சிட்டகாங் படைத்தளம் தாக்கப்பட்ட நாள், ஓகேங்களா, தாக்கப்பட்ட நாள் 1930 ஏப்ரல் 18.
அடுத்து பாருங்கள் 119வது கொஸ்டின். சிட்டகாங் படைத்தள தாக்குதலுக்கு காரணமான சூர்யா சென் கைது செய்யப்பட்ட நாள் எப்போ கைது செஞ்சாங்கன்னா 1933 பிப்ரவரி. அடுத்து பாருங்கள், சிட்டகாங் படைத்தள தாக்குதலுக்கு காரணமான சூர்யா சென் தூக்கிலிடப்பட்ட நாள் 1934 ஜனவரி 12. அடுத்தது, எங்கு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஓர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? கராச்சியில். ஆன்சர் பி, கராச்சி. 122வது கொஸ்டின். எந்த ஆண்டு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஓர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? 1931 மார்ச். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 123. கொஸ்டின் நம்பர் 123. யார் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஓர் தீர்மானத்தை நிறைவேற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் படேல். ஆன்சர் பி, வல்லபாய் படேல். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவாஜி நானாபாய் தவர் என்பவர் இந்தியாவில் முதலில் பருத்தி ஆலையை தொடங்கிய ஆண்டு 1854. 125வது கொஸ்டின். இந்தியாவில் முதலில் ரயில் போக்குவரத்து எப்போது தொடங்கப்பட்டது? ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16, 1853. இப்போ ஏப்ரல் 16, 1853 தான் முதல் ரயில் போக்குவரத்து தொடங்கினாங்க. அடுத்தது 126வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எங்கிருந்து எது வரை சென்றது? ஓகேங்களா? மும்பை டு தானே. 127வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் ரயில் இயங்கப்பட்ட தொலைவு? ஓகேங்களா? அதாவது 34 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 34 கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 128. முதல் சணல் உற்பத்தி ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு? முதல் சணல் உற்பத்தி ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1855. 129வது கொஸ்டின். இந்தியாவில் முதல் சணல் உற்பத்தி ஆலை தொடங்கப்பட்ட இடம்? கல்கத்தா. அடுத்தது 130. இந்தியாவில் முதல் நிலக்கரி உற்பத்தி நிறுவனமான ஓகேங்களா பெங்கல் நிலக்கரி உற்பத்தி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1843. 131வது கொஸ்டின். பீகாரில் உள்ள சாகி நகரில் டாடா குழுமத்தால் டாடா இரும்புக்கு தொழிற்சாலை அதாவது டிஸ்கோ எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1907. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 132. ஓகேங்களா? இந்திய நவீன தொழிலாளர்களின் தந்தை என அழைக்கப்படுபவர்? இந்திய நவீன தொழிலாளர்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜாம் டெஸ்ஸி. ஓகேங்களா? நுசிர் வஸ்டி டாட்டா தான் ஓகேங்களா இந்திய தொழிலாளர்களின் தந்தை. பீகாரில் உள்ள சாகி நகரில் டாடா குழுமத்தால் டாடா இரும்புக்கு தொழிற்சாலை ஓகேங்களா டிஸ்கோ தொடங்கப்பட்ட இடம்? ஓகேங்களா? யார் தொடங்கினார்னா இவரே தான். ஓகேங்களா? டாட்டா. அடுத்தது, டாட்டா நீர்மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு? டாட்டா நீர்மின் சக்தி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1910. 135வது கொஸ்டின். இந்திய அறிவியல் கழகத்தை டாட்டா குழுமம் எங்கு நிறுவியது? இந்திய அறிவியல் கழகத்தை டாட்டா நிறுவனம் எங்கு நிறுவியது? பெங்களூர். அடுத்தது, பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலில் தொழிற்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? தொழிற்சாலை ஆணையம் 1916 தான் அமைக்கப்பட்டது. 137வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் காகித ஆலை எஃகு எப்போது தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் காகித ஆலை எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? லக்னோவில் 1882 தொடங்கப்பட்டது. அடுத்த பிறகு கொஸ்டின் நம்பர் 138. இந்தியாவின் முதல் காகித ஆலையின் பெயர்? இந்தியாவின் முதல் காகித ஆலையின் பெயர் கூப்பர் பேப்பர் மில். 139வது கொஸ்டின். தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தி எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? 1904 மதராஸில் தொடங்கப்பட்டது. 140வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் தோல் பதனிடும் தொழிற்சாலை எங்கு எப்போது அரசால் தொடங்கப்பட்டது? ஓகேங்களா? 1860 கான்பூரில் தொடங்கப்பட்டது. கோயமுத்தூர் நூற்பு மற்றும் நெசவு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு? 1896.
கோயமுத்தூர் மாவட்டம் மதுக்கரையில் சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு. கோயமுத்தூர் மாவட்டம் மதுக்கரையில் சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1932. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 143. கொஷின் நம்பர் 143 பாருங்கள். இந்து மறுமலர்ச்சிக்காக ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1875. அடுத்து பாருங்கள், 144வது கொஷின். 1870களில் வங்காள அரசாங்கம் நீதிமன்றம் மற்றும் அலுவலகங்களில் உருதுக்காக பதில் அறிமுகப்படுத்திய மொழி இந்தி மொழி. எந்த மொழி? இந்தி மொழி. 145வது கொஷின். பழைய ரோமானிய லட்சியமான ஓகேங்களா டைவ் ஈட் எம்ப்ரோ என்பது நாமே இருக்க வேண்டும் என்று கூறிய இந்திய பிரதிநிதி சூழ்ச்சி யார் அப்படின்னா எல் பின்ஸ்டன். அடுத்தது 146. சேலத்தில் இந்து முஸ்லீம் கலவரம் நடைபெற்ற ஆண்டு. சேலத்தில் இந்து முஸ்லீம் கலவரம் நடைபெற்ற ஆண்டு 1882. அடுத்த கொஷின் நம்பர் 147. கொஷின் நம்பர் 147 பாருங்கள். ஹவுராக்சினி சபா என்பவை பசு பாதுகாவலர்கள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 148. சுத்தி மற்றும் ஓகேங்களா சங்கதான் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அமைப்பு ஆரிய சமாஜம். கொஸ்டின் நம்பர் 149. இந்திய தேசிய காங்கிரஸ் பசுவதை குற்றமென தீர்மானம் எத்தனையாவது காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? 4வது காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. அலிகர் இயக்கத்தை நிறுவியவர் சர் சையது அகமது கான். லண்டன் பிரிவு கவுன்சிலிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர். சர் சையது அகமது கான். கொஸ்டின் நம்பர் 152. கொஸ்டின் நம்பர் 152 பாருங்கள். காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் பங்கேற்ற 72 பிரதிநிதிகளில் கலந்து கொண்ட முஸ்லிம்களின் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை. அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் பங்கேற்ற 72 பிரதிநிதிகளில் கலந்து கொண்ட முஸ்லிம்களின் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 2 பேர். ஆன்சர் பி 2. 153வது கொஸ்டின். பஞ்சாப் இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளராகவும் பின் ஆரிய சமாஜத்தின் தலைவர்களாக ஒருவராக இருந்தவர் யாருன்னா லால் சந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 154. கொஸ்டின் நம்பர் 154 பாருங்கள். இந்து முஸ்லீம் வகுப்புவாத நடுத்தர வகுப்புகளுக்கிடையே நடந்த மோதல்களில் விளைவே ஆகும். மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லிம் பொதுமக்கள் இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகி இருந்தனர் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து பாருங்க. கணபதி விழா அதாவது விநாயகர் சதுர்த்தி மூலம் இந்துக்களை திரட்டி முயற்சிகளை மேற்கொண்டவர் ஓகேங்களா திலகர். அடுத்து 156. இந்து இனவாத கருத்தியல் மற்றும் அரசியலுக்கான அடித்தளத்தை அமைத்த பஞ்சாப் இந்து சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1909. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 157. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அக்டோபர் 1901 அக்டோபர் 1 முஸ்லிம் பிரபுகள் ஆளும் வர்த்தகத்தின் சட்ட அலுவலர்கள் மற்றும் சமூகத்தின் உயர் பிரிவினர் பெரும்பாலும் அலிகர் இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் ஆகிய 35 ஓகேங்களா பங்கார்வல் ஆகாகான் தலைமையில் கீழ் சிம்லாவில் ஒன்று திரண்டு அப்போதைய அரசு பிரதிநிதியான மிண்டோ பிரபுவிடம் தங்களது கருத்துக்களை முன்மொழிந்தனர். சரி. 2. அவர்கள் அரசு பணிகளில் முஸ்லிம்களின் சதவீதத்தை உயர்த்துதல், உயர் நீதிமன்றங்களில் முஸ்லிம் நீதிபதிகள் நியமனம் மற்றும் அரசு பிரதிநிதியின் ஆலோசனை குழுவில் உறுப்பினராதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். சரி. 3. இந்த சிம்லா மாநாடு அரச பிரதிநிதியிடமிருந்து எந்த ஒரு நல்ல தீர்மானத்தையும் முஸ்லிம்களுக்கு வழங்கவில்லை என்றாலும் இது அகில இந்திய முஸ்லிம் உருவாவதற்கு
ஒரு ஊக்கமாக செயல்பட்டது எனலாம். இதுவும் சரி. முஸ்லீம்களின் ஓகேங்களா நோக்கங்களுக்கு ஒரு பாதுகாப்பினை 1907ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அப்போ அனைத்தும் சரி, இதுக்கு அனைத்தும் சரி. 158 முஸ்லீம்களின் தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல முத்திரை முஸ்லீம் லீக்குக்கு வழங்கிய ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம். ஆன்சர் டி, லக்னோ ஒப்பந்தம். கொஸ்டின் நம்பர் 159 கூற்றுக்களை ஆராய. தனித்தொகுதி அல்லது வகுப்புவாத தொகுதி முறையில் முஸ்லிம்கள் மட்டுமே முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க முடியும். சரி. 1909ஆம் ஆண்டு விண்டோ மார்லி சட்டம் பேரரசு சட்டத்தில் அலுவலர் 27 உறுப்பினர்களாக இடங்களில் 8 இடங்களை முஸ்லிம்கள் வழங்கியது. சரி. மாகாண சட்டமன்றங்களில் 2 இடங்கள், அதாவது மாகாண சட்டமன்றங்களில் இடங்களை முஸ்லீம் வேட்பாளருக்கு பின்வரும் ஒதுக்கியிருந்த அவையான மதராசு, பம்பாய், வங்காளம். சரி. கேளா. 44 விண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ, அனைத்தும் சரி. 160வது கொஸ்டின். இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது? இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரித்வாரில் 1915 நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 161. கொஸ்டின் நம்பர் 161 அகில இந்திய மகாசபை தலைமையிடம் எங்கு உள்ளது? டேராடூன். அகில இந்திய இந்து மகாசபை தலைமையிடம் எங்குள்ளது? டேராடூன். கிலாபத் இயக்கத்தின் விளைவாக இந்து மகாசபை தனது செயல்பாடுகளை ஒத்திய காலம் 1920 22 வரை. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பசு பாதுகாப்பை பரப்புரை செய்ததன் மூலம் இந்து மகாசபைக்கு புத்துயிர் அளித்தது. ஓகேங்களா. யார்? சுவாமி விவேகானந்தர். ஓகேங்களா. பசு பாதுகாப்பை பரப்புரை செய்வதன் மூலம் இந்து மகாசபைக்கு புத்துயிர் அளித்தவர் யார்? சுவாமி விவேகானந்தர். 164வது கொஸ்டின். 1921 நடைபெற்ற மலபார் கிளர்ச்சிக்கு முஸ்லிம் தலைவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். ஆன்சர் டி, காந்தியடிகள். ஒத்துழையாமை இயக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1922. காலிப்பா பதவி ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1924. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 167 இந்து மகாசபையின் 6வது மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1923. 1923 நடைபெற்ற நகர சபை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள். ஓகேங்களா. மோதிலால் நேரு. 169 1924 பஞ்சாப் மாகாணத்தை இந்து முஸ்லிம்கென தனித்தனியாக பிரிக்க வேண்டும் என்று கூறியவர் லாலா லஜபதி ராய். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். அகண்ட இந்துஸ்தான் என்னும் முழக்கத்தை முன்வைத்த அமைப்பு. அகண்ட இந்துஸ்தான் என்னும் முழக்கத்தை முன்வைத்த அமைப்பு. ஓகேங்களா. முஸ்லீம் லீக் அமைப்பு. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 171 1927 மார்ச் 20 டெல்லியில் நடைபெற்ற முஸ்லிம்கள் மாநாட்டில் வைக்கப்பட்ட 4 கோரிக்கைகளில் பொருந்தாதது. பம்பையில் சிந்து பகுதியை தனியாக பிரிப்பது. சரி. பலுகிஸ்தானையும் அதன் எல்லைகளையும் சீர்திருத்துவது. சரி. பஞ்சாபிலும் வங்காளத்திலும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரிதித்துவது. சரி. மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லிம்கள் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு. தவறு. என்ன கேட்குறான்? பொருந்தாதது. ஆன்சர் டி. 172வது கொஸ்டின். இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினியால் புகழாரம் சூட்டப்பட்டவர். இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினியால் புகழாரம் சூட்டப்பெற்றவர் யார்? ஓகேங்களா. ஜின்னா. யார்? ஜின்னா. அடுத்தது வகுப்புவாத பிரதித்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் ராம்சே மெக்டொனால்ட். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 174. ஓகேங்களா. ராஷ்டிரியா
சுயசேவா சங்கம், ராஷ்டரியா சுயசேவா சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1925. 1925. இந்துக்களாகிய நாங்களே ஒரு தேசமாக உள்ளோம் என கூறியவர், நாங்களே ஒரு தேசமாக உள்ளோம் என கூறியவர் வி.டி. சவாக்கர். காங்கிரஸ் உறுப்பினர் இந்து மகாசபையிலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேயே இணைவதை தடை செய்த ஆண்டு 1934. 74வது கொஸ்டின், 174வது கொஸ்டின். காங்கிரஸ் செயற்குழுவில் இந்து மகாசபையில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் காங்கிரஸில் உறுப்பினர்களாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் என அறிவித்த ஆண்டு 1938. 1937 நடைபெற்ற 11 மாகாணங்களுக்கான பொது தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி வாகை சூடிய இடங்கள் எத்தனை இடம்? 7 இடங்கள். எத்தனை இடம்? 7 இடங்கள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 179. 1937 நடைபெற்ற தேர்தலில் முஸ்லிம்கள் பெற்ற வாக்கு சதவீதம் 4.8%. 1939 இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவும் இருப்பதாக அறிவித்தவர். 1939 இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவும் இருப்பதாக அறிவித்தவர் லின்லித்திகோ பிரபு. யார்? லின்லித்திகோ. 181வது கொஸ்டின். காங்கிரஸ் ஆட்சி முடிவந்ததை முஸ்லிம் லீக்கள் மீட்பு நாளாக கொண்டாடிய நாள் 1939 டிசம்பர் 22. 182வது கொஸ்டின். லாகூரில் முஸ்லிம் லீக் முஸ்லீம்களுக்கான தனி நாடு வேண்டுமென கோரிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1940 மார்ச் 26. அடுத்தது 183வது கொஸ்டின். கவிஞர் இக்பால் 1930 எங்கு நடைபெற்ற மாநாட்டில் ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசை தான் காண விரும்புவதாக கூறினார்? அலகாபாத். எங்கே? அலகாபாத். கொஸ்டின் நம்பர் 184. கொஸ்டின் நம்பர் 184 பாருங்கள். நாட்டை இந்திய பாகிஸ்தான் என, ஓகேங்களா, நாட்டை இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகளாக பிரிக்க வேண்டும் என்று முஸ்லீம் தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு 1940 மார்ச் 20. 185வது கொஸ்டின். 1946 அரசியல் நிர்ணய சபை நடைபெற்ற தேர்தலில் முஸ்லிம் லீக் மத்திய சட்டமன்றத்தில் வென்ற இடங்கள் 30 இடங்கள். 186வது கொஸ்டின். அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு 1946. அமைச்சரவை தூதுக்குழுவின் தலைவர் யார்? பெத்திக் லாரன்ஸ். அமைச்சரவை தூதுக்குழுவின் தலைவர் பெத்திக் லாரன்ஸ். அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை நிராகரிப்பதாக முகமது அலி ஜின்னா அறிவித்த ஆண்டு 1946 ஜூலை 29. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 189. அமைச்சரவை தூதுக்குழுவில் திட்டத்தை எதிர்த்து முகமது அலி ஜின்னாவால் நேரடி நடவடிக்கை நாளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1946 ஆகஸ்ட் 16. 190வது கொஸ்டின். இரு நாடுகள் கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர். இரு நாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. பாருங்கள், அடுத்த கொஸ்டின். பின்வரும் சமூக சமய சீர்திருத்த நிறுவனங்கள் அவை தோற்றுவிக்கப்பட்ட கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, ஆரிய சமாசம் தான் ஃபஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய முஸ்லீம்கள், இது 2. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இந்து சபை, இது 3. ஓகேங்களா, அனைத்து இந்திய இந்து மகாசபை, இது 4. அப்போ ஓகேங்களா 2 1 4 3 தான் ஆன்சர். அப்போ 2 1 4 3 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 192வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 192வது கொஸ்டின். சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று 1. ஓகேங்களா, கூற்று 1. ஆரம்பகால தேசியவாதிகள் சில தேசியவாதத்தை இந்து மத அடித்தளத்தில் மட்டுமே உருவாக்க முடியும் என நம்பினர். சரி. கூற்று 3. இந்து சமய போன்ற அமைப்புகள் எடுத்த முயற்சிகள் அன்னிபெசன்ட் அம்மையாரால் நடத்தப்பட்ட பிரம்மஞான சபையால் வலுவு பெற்றது. இதுவும் சரி. கூற்று 3. ஆரிய சமாசத்தின் சுத்தி மற்றும் சங்காதன் நடவடிக்கையில் காங்கிரஸ் பங்கேற்ற இந்து முஸ்லிம்களிடையே பிரிவை உண்டாக்கியது. சரி. அப்போ இது அனைத்தும் சரி.
ஆன்சர் டி அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள் 193வது கொஷின் நம்பர் 193வது கொஷின் பாருங்கள். ஓகேங்களா, பாலகங்க திலகாரர் நடத்திய பத்திரிகை கேசரி. அப்போ 3, தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் அப்படிங்கிற பத்திரிக்கை எடுத்தார் 1, மெக்காலா அப்படிங்கிறது ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா மெக்காலா அப்படிங்கிறது இந்திய கல்வி குறித்து குறிப்புகள். அப்போ 4, அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம். அப்போ ஆன்சரு 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். பாரு, பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஓகேங்களா, சென்னை வாசிகள் சங்கம் மட்டும்தான் பொருந்திருக்கு. ஆன்சர் சி, சென்னை வாசிகள் சங்கம் 1852. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 195 பாருங்கள். பின்வரும் அமைப்புகளில் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசைப்படுத்துக. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது சென்னை வாசிகள் சங்கம், அடுத்தது இந்திய சங்கம் 2, அடுத்தது கலகிந்திய கழகம் இது 3, 4வது பார்த்தீங்கன்னா சென்னை மகாசன சபை. அப்போ 3, 4, அடுத்தது 1, அடுத்தது 2. அப்போ ஆன்சரு 3, 4, 2, 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 196வது கொஷின். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. 197வது கொஷின். வறுமையும் பிரிட்டனுக்குள்வதாக இந்திய ஆட்சியும். ஓகேங்களா, வறுமையும் பிரிட்டனுக்கென இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜ். கொஷின் நம்பர் 198 பாருங்கள். கூற்று, ஆங்கில அரசாங்கம் ஓகேங்களா தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. சரி. ஓகேங்களா, சரி. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இது சரி. 2வது காரணம், ஆங்கில தடையற்ற வணிக கொள்கையை ஓகேங்களா இந்திய நன்மையை பெற்றது. தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து பாருங்கள் 199வது கொஸ்டின். சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிரவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னா லாலா லஜபதி ராய். ஆன்சர் டி, லாலா லஜபதி ராய். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 200. ஓகேங்களா, ஒரிசா பஞ்சாப் குறித்து பின்வரும் கூற்றுகளை ஓகேங்களா சரியானது எவை எது பாருங்கள். ஓகேங்களா, 1886ஆம் ஆண்டு ஓகேங்களா 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர். சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று 2, பஞ்சாப் காலத்தில் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. சரி. கூற்று 3, ஒரிசா பஞ்சாபானது தாதாபாய் நவ்ரோஜி இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது. சரி. அப்போ இவை அனைத்தும் சரி. ஓகேங்களா, ஆன்சர் டி, இவை அனைத்தும் சரி. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தோன்னா 10th இருக்கக்கூடிய ஓகேங்களா வினா, அதாவது 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஓகேங்களா வினா வங்கிய வீடியோவை பார்த்தோம். ஓகேங்களா, இந்த வினா வங்கியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் ஓகேங்களா டெட்டில் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.